தற்போதைய அண்மை செய்தி. சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு புறப்பட்ட விமானம் ஓடு பாதையிலேயே அவசரமாக நிறுத்தப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. 70 பயணிகள் உயிர் தப்பியிருக்கின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விமானம் ஓடு பாதையில் ஓடத் தொடங்கிய போது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவசரமாக நிறுத்தப்பட்டதால் நல்வாய்ப்பாக பயணிகள் உயிர் தப்பியிருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் பத்மநாபன். வணக்கம் பத்மநாபன், இது குறித்தான விரிவான தகவல். வணக்கம் சிக்கந்தர். அதாவது சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திலிருந்து இன்று காலை பார்த்தீங்கன்னா தனியாருக்கு சொந்தமான ஸ்பைஸ் ஜெட் நிறுவனத்தை சேர்ந்த விமானம் தூத்துக்குடிக்கு 65 பயணிகள் மற்றும் ஊழியர்கள் 5 பேருடன் 70 பேர் மொத்தம் தயாராகி அவர்கள் ஓடு பாதையிலிருந்து தயாராகி சென்று கொண்டது. அப்போது ஓடு பாதையில் சென்று கொண்ட போது திடீரென அந்த விமானம் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பழுது ஏற்பட்டுள்ளது. உடனடியாக அதாவது விமானி அது தகுந்த நேரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு அவர் உடனடியாக சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தவுடன் அவர்கள் உடனடியாக விமானத்தை 59 என்ற இடத்தில் அந்த விமானத்தை கொண்டு வர சொல்லி தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக அந்த விமானம் அங்கிருந்து பத்திரமாக தரையிறக்கி அங்கிருந்து கொண்டு நிறுத்தப்பட்டது. அதிலிருந்து 65 பயணிகள் தற்போது சென்னை விமான நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தற்போது அந்த விமானத்தை பொறியாளர்கள் தற்போது பழுதுபார்க்கும் பணியில் நடைபெற்று வருகிறது. சமீப காலமாக கடந்த ஜூன் 12ஆம் தேதி ஏர் இந்தியா விமானம் அகமதாபாத்தில் விபத்து ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விமான நிலையங்கள் பார்த்தீங்கன்னா போன்ற சம்பவங்கள் அடிக்கடி ஏற்படுகிறதுனால் பயணிகளிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நடைபெற்ற இந்த விமானம் அது தகுந்த நேரத்தில் விமானி அந்த இயந்திர கோளாறை தகுந்த நேரத்தில் கண்டுபிடித்ததால் நல்வாயாக 65 பேர் மற்றும் 70 பேருடன் இந்த விமானம் பத்திரமாக தரையிறங்கி தற்போது விமான நிலையத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா சென்னை விமானத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சிக்கந்தர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி பத்மநாபன்.